ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ ரைட்ஸ் இந்தியா. எனக்கு இந்த வீடியோவில் நம்ம நிறையா புது செகண்ட் கார்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு 8 கார்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது எல்லா காருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த கார் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இந்த கார் நம்ம இப்போது பார்க்க போகிறது வந்து ஹோண்டாய் கிராண்ட் i10 நியோஸ் ஸ்போர்ட்ஸி டர்போ. வண்டி ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டியோட மாடல் வந்து 2022. இந்த வண்டிக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து 19,500 கிலோமீட்டர்ஸ் வண்டிக்கு ஓடிச்ச என் ரெக்கார்ட் கூட இருக்குது. இந்த வண்டிக்கு PCPW இருக்குது, ஏர்பேக் இருக்குது, ABS அலாய்ஸ் இருக்குது. வீடியோ வந்து டச் ஸ்க்ரீன் வீடியோ தான். இந்த வண்டிக்கு கேமரா கூட ரிவர்ஸில் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டி டயர்ஸ் வந்து எல்லாமே குட் டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு 2% கமிஷன் பேஸ் தான். பேங்க் ஃபைனான்ஸ் வந்து மொத்தம் தமிழ்நாடுல அவைலபிளாக இருக்குது. அது கூட லோ இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து எல்லா மொத்த பாடியாக கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட மாடல் வந்து 2022. வண்டியோட லொக்கேஷன் வந்து திருப்புரா. இந்த வண்டி ப்ரைஸ் வந்து 7,25,000. இந்த வண்டி உனக்கு கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வண்டிக்கு பார்கெனர்ஸ் வந்து கொஞ்சம் லோ தான். தயவுசெய்து டைம் பாஸஸ் ஓனருக்கு காண்டாக்ட் பண்ணாது. இப்போ நம்ம செகண்ட் கார் பார்க்கலாம். ஹோண்டாய் i20 ஸ்போர்ட்ஸி. இந்த வண்டியோட மாடல் வந்து 2011. இந்த வண்டி ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டியோட 4 டயர்ஸ் வந்து புது டயர்ஸ் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து 90,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது. வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இல்லை. இந்த வண்டியோக்கு பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது, சென்டர் லாக் இருக்குது, ABS பிரேக் இருக்குது, ஏர் பேக் இருக்குது. வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸ் தான். வண்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப புது அண்ட் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த வண்டி வந்து அவுட்லுக் வந்து சூப்பராக கூல் அண்ட் குட் மாதிரி இருக்குது. இந்த வண்டிக்கு நீட் இன்டீரியர் கூட இருக்குது. இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. இந்த வண்டி ப்ரைஸ் வந்து 2.70 lakhs. இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் சிட்டி. வண்டி மாடல் வந்து 2005. இந்த வண்டி வந்து டாப் மாடல் தான். வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர். இந்த வண்டி கிலோமீட்டர்ஸ் வந்து 1 lakh கிலோமீட்டர்ஸ் வண்டி ஆல்ரெடி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து இல்லை. FC வந்து லைவில் இருக்குது. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். இந்த வண்டிக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. எல்லா விண்டோஸ் வந்து இந்த வண்டிக்கு பவரில் இருக்குது. எலக்ட்ரிக் வந்து அட்ஜஸ்டபிளாக ORVMSல இருக்குது. வண்டி டயர்ஸ் வந்து 70% அலாய்ஸ் வீல்ஸ் தான் அண்ட் புது டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு ஃப்ளட் எஃபெக்ட் எல்லாம் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லை. இந்த வண்டி இன்சூரன்ஸ் இல்லை. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,40,000. இப்போ உங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் உங்கள் ஓனர்கிட்ட கேட்கலாம். இந்த வண்டி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஷிஃப்ட் டிசரி ZDI ஆட்டோமேட்டிக் டாப் எண்ட். இந்த வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர். வண்டி மாடல் வந்து 2017. இந்த வண்டி வந்து மொத்தமாக ஆட்டோமேட்டிக் தான். இந்த வண்டிக்கு ஃபியூல் டைப் வந்து டீசல் தான். K சீரிஸ் வேரியண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி வந்து ரொம்ப ரேர் மாடல். இந்த வண்டிக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. கீலெஸ் என்ட்ரி நம்ம பண்ணலாம் வித்தவுட் கீ. இந்த வண்டிக்கு டியூல் ஏர்பேக்ஸ் இருக்குது, அலாய்ஸ் இருக்குது, ABS இருக்குது, PW அண்ட் PS இருக்குது. இந்த வண்டிக்கு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கூட இருக்குது. AC வந்து கிளைமேட்க்கு சேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப சில்லிங் AC அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி லெதர் சீட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஹார்ட் லெதர் சீட்ஸ். இந்த வண்டிக்கு கஸ்டமைஸ்ட் நூடல்ஸ் மாதிரி மேட் பண்ண இருக்குது. இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து மார்ச் 2024 தான் இருக்குது. இந்த வண்டிக்கு டீஃபாகர் இருக்குது,
ஸ்டேரிங் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ப்ளூடூத் வந்து இந்த வண்டிக்கு இல்லை. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. இந்த வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஆல்ரெடி ஓடிச்சேன் அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். இந்த வண்டிக்கு மைலேஜ் வந்து 18 to 20 kmpl இருக்குது. நீங்கள் ஓன் லோன் வந்து அப் டு 80% எடுக்கலாம். இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.59 லேக்கில் இருக்குது. இந்த வண்டி லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது எனக்கு வண்டி கண்டிப்பாக வேணுமா, அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் வண்டி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 5th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் i10 மேக்னா 1.2 காப்பா. வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2011. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து மார்ச் 2024 தான் இருக்குது. இந்த வண்டிக்கு கீ வந்து சிங்கிளில் இருக்குது. எல்லா டயர்ஸ் வந்து புது டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது. எல்லாமே வண்டி பாடி வந்து ஒரிஜினல் தான். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தர்புரி, டெல்லியில் இருக்குது. இந்த வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000. இந்த வண்டி உனக்கு கண்டிப்பாக வேணுமா, அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 6th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வேகன் போலோ ஹைலேண்ட். ஃபியூல் டைப் வந்து டீசல். இந்த வண்டியோட மாடல் வந்து 2014. இந்த வண்டிக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுராயில் ஆயிடுச்சு. கிலோமீட்டர்ஸ் வந்து 1,15,000 வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு டியூல் ஏர் பேக்ஸ் இருக்குது வித் ஏபிஎஸ். 4 பிராண்ட் நியூ பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ் இருக்குது. அது வந்து கம்பெனி டயர்ஸ் தான். ஒரிஜினல் அலாய் வீல்ஸ் இருக்குது. கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. வண்டி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி லெட்டர் சீட்ஸ் கூட இருக்குது. வண்டிக்கு எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் வந்து வண்டியோடு வந்து 3rd பார்ட்டி. அது வந்து மார்ச் 2024 தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த வண்டிக்கு போயினர் இருக்குது. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அண்டு ரிவர்ஸ் கேமரா கூட இருக்குது. எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட் டியூல் 7-inch மானிட்டர்ஸ் இருக்குது. சோனி ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. அது கூட வித் கேன்வோன் சப்வூஃபர் சிஸ்டமில் இருக்குது. கம்பெனி ஒரிஜினல் எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கூட இருக்குது. இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷி, திருப்புரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.75 lakhs. இதுக்கு நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். ஸோ இப்போ உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா, அப்போது நீங்கள் ஓனருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. நீங்கள் அங்கே போய் ஓனர்கிட்ட வண்டி இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 7th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி சுசுகி செலாரியோ VXi. வண்டியோட மாடல் வந்து 2014. இந்த வண்டிக்கு மேனுவல் கியர் இருக்குது. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் வந்து 91,000 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டி ஓடுவேன். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. இந்த வண்டிக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இல்லை. இந்த வண்டிக்கு சோனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஃப்ளோர் மேட் இருக்குது. சீட் கவர்ஸ் இருக்குது. நூடுல்ஸ் மாதிரி மேட் இருக்குது. 2 நியூ குவான்டிட்டியல் டயர்ஸ் இருக்குது. இந்த வண்டிக்கு கீஸ் வந்து ஒரிஜினல் கீஸ் தான். 2 ஒரிஜினல் கீஸ் இருக்குது. சென்டர் லாக் வித் கம்பெனி ரிமோட் லாக் இருக்குது. பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் இருக்குது. வண்டி மைலேஜ் வந்து 20+ தான். ரொம்ப எக்ஸலண்ட்டில் இருக்குது. ஏசி வந்து ரொம்ப சில் ஏசி தான். ஸோ மொத்தமாக வண்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்குது. வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,58,000. இதுக்கு நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா, அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 8th அண்ட் லாஸ்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஆல்டோ LXi. வண்டியோட மாடல் வந்து 2009. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். இந்த வண்டிக்கு செகண்ட் ஓனர் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 76,760 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. இந்த வண்டிக்கு ஏசி அண்ட் பவர் ஸ்டேரிங் இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. எல்லா வண்டி பாடி வந்து ஒரிஜினல் பாடி தான். ஸோ மொத்தமாக வெல் மெயின்டைன் கார். இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. இன்சூரன்ஸ் வந்து 2024 டிசம்பர் தான் இருக்குது. FC வந்து 2029 தான் இருக்குது.
இந்த வண்டிக்கு நீட் அண்ட் க்ளீன் இன்டீரியர்ஸ் இருக்குது, ஒரிஜினல் சீட்ஸ் இருக்குது அண்ட் ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. 10 வருஷம் இந்த வண்டி வந்து கோயம்புத்தூரில் ஓடிச்சேன். ஸோ இந்த வண்டி தயவு செய்து டைம் பாஸஸ் ஓனருக்கு காண்டாக்ட் பண்ணாது. உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா, அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் வண்டியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஓனர்கிட்ட கேட்கலாம். இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 2,20,000. இதுக்கு நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உன்னை வண்டி சீக்கிரமாக சேல் பண்ணமா, அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் இமெயில் கொடுத்தாங்க. ஸோ தயவுசெய்து அங்கே நீங்கள் இமெயில் பண்ணுங்க. அந்த இமெயிலில் வண்டி பற்றி வீடியோ அண்ட் வண்டி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்தா அப்போ உனக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா அண்ட் சீக்கிரமாக கால்ஸ் வரும் அண்ட் ரெஸ்பான்ஸ் கூட வரும். இதுக்கு நான் இந்த மாதிரி முன்னே நிறையா வண்டி ஓனர்ஸ் எங்களுக்கு மெசேஜ் பண்ண எனக்கு ஒரு நான் அவர் எல்லா வண்டியுமே ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு. தயவுசெய்து டைம் பாஸ் எங்களுக்கு இமெயில் பண்ணாது. ஸோ இந்த எல்லா வண்டியோடு பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க எல்லா வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா சேனலுக்கு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் கார்ஸ் அண்ட் புது கார்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு